மாவடு வச்சு உப்பு ஊறுகாய் போடுறதுக்காக இந்த மாவடுவெல்லாம் நிறைய மாங்காய் மரத்துலேருந்து விழுந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கலெக்ட் பண்ணதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். மண்ணெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது, மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். தொடச்சிட்டு நல்லா ஈரம் போகிற மாதிரி தொடச்சிடணும். ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம ஊறுகாய் போடும்போது எப்போயுமே காயில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா அதை தொடச்சிக்கோங்க. நல்லா தொடச்சிருவோம். ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு ஈரம் துடைக்கும் போதே அதில் உள்ள ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அழுக்கு எதாவது இருந்தால் கூட வந்துடும். நம்ம எதாவது ஒயிட் கிளாத் வச்சு துடைக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணாத பனியன் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு சுத்தமாக துடைக்கலாம். நல்லா தொடச்சாச்சு. இப்போ தொடச்ச பிறகு நம்ம அதை கட் பண்ணிப்போம். இது பெரிய மாவடுவாக இருக்கனால நான் இதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது இதை மாங்கொட்டு எல்லாம் பிஞ்சாக இருக்குது, இதை எடுத்துடுறேன் நான். இந்தமாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இதை இப்படின்னு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டேன். 4 அதாவது இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணிவிட்டேன் ஒரு மாங்காவையும். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் தான் எடுத்திருக்கேன். அது உள்ளே போட்டுட்டு ஒரு கையளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இது சும்மா ஒரு லேயர் போட்டுட்டு இது கையளவுக்கு உப்பு போட்டு இது ஒரு லேயர் போட்டிருக்கேன். அதேமாதிரி மறுபடியும் இதே சைஸ் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி ஒரு லேயர் போட போகிறேன். இன்னும் அதே அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இதையும் அதில் போட்டுக்கலாம். இது அடுத்த லேயராக போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு இதில் மறுபடியும் ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி போட்டது அப்படியே உப்பு போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். மறுநாளைக்கு எடுக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்போம். இது மறுநாள் பார்க்கும்போது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தண்ணி விட்டு அதில் இருக்கும். அதை நம்ம 2 நாள் குலுக்கி வெயிலில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சுட்டே இருந்தோன்னா அந்த உப்பு ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். நமக்கு எப்பயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வேணும்போது நம்ம காரம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த உப்பு ஊறுகாய் உப்பு ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருக்குமே இருக்காது. அதாவது மாங்காய் பிடிக்காதவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மாதா ஊட்டாத சாப்பாடை மாங்காய் ஊட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாங்காய் எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று. அதனால் நம்ம இது மாதிரி கிடைக்கும்போது ஊறுகாய் போட்டு வச்சுக்கணும்.